இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்காலில் வெள்ளியன்று கடையடைப்பு போராட்டம் நடந்தது. இலங்கை சிறையில் உள்ள காரைக்காலைச் சேர்ந்த 26 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்கால், திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அடிக்கடி நடத்தப்படும் கடையடைப்பு போராட்டத்தால் வணிகர்கள், வியாபாரிகள் மற்றும் கூலித் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக காரைக்கால் வர்த்தக சபை கவலை தெரிவித்துள்ளது. எது எடுத்தாலும் காரைக்காலில் கடையெடுப்பு அது கட்சியா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், பொதுவான ஒரு இதா இருக்கட்டும், ஒவ்வொரு எல்லாருமே சேர்ந்து சங்கமா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து பந்துனாக்கா வியாபாரிகள் நிலைமை என்ன? இந்த வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் இதே நம்பி இருக்கின்ற கூலி தொழிலாளர்களும் அன்றைய தினம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அங்கே போக்குவரத்து இல்லை, சாப்பாட்டுக்கு வழியில், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப யோசிச்சு பார்க்கணும். ஸோ இனிமேனாச்சும் அவங்க அந்த பந்துங்கிற முடிவை எல்லாரும் கைவிட்டுட்டு வேற போராட்டத்தில் இறங்கினா கண்டிப்பாக காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கும். வெள்ளியன்று தங்களின் முழு ஆதரவுடன் கடையடைப்பு போராட்டம் நடப்பதாக தெரிவித்த ஆனந்தன், புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் துன்புறுத்தப்படுவதற்கு வர்த்தக சபை சார்பில் கண்டனம் தெரிவித்தார்.